ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மலர் யுகத்திலிருந்து உங்கள் அன்பு தோழி பேசுகிறேங்க. நம்ம இன்னைக்கு சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி எந்த நாள் வருகிறது, எந்த நேரம் வழிபட வேண்டும், எந்த முறையில் வழிபட வேண்டும் என்ற எல்லா விவரத்தையும் பற்றி பார்க்க போகிறோங்க. நம்ம சேனலை நீங்கள் முதன் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனையும் அழுத்திட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட நான் போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷனில் வருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நீங்கள் வாராகியம்மனோட வழிபாடு பற்றி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வாராகியம்மனோட பிளேலிஸ்ட்டே இருக்குங்க. நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வாராகி அம்மனை முதன் முறையாக வழிபடுறீங்கன்னா பஞ்சமி திதியில் வழிபட ஆரம்பிங்க, ரொம்பவே நல்லதுங்க. நிறைய பேருக்கு வாராகி அம்மனோட வழிபாட்டால் கிடைத்த பலன்கள் ஏராளங்க. வராகம் எனப்படுவது பன்றியின் அம்சமாகும், எல்லாருக்குமே தெரியும். விஷ்ணுவின் அவதாரங்களில் இதுவுமே ஒன்றுங்க. அன்னை வாராகி நம்ம பன்றி முகத்தோடு காட்சி அளிப்பவள்ங்க. வாராகி அம்மனுக்கு 3 கண்கள் இருக்குங்க. இது சிவனின் அம்சமாகவே கருதப்படுதுங்க. ஆடி மாத வளர்பிறை பஞ்சமி திதியில் ஆயில்யம் நட்சத்திரத்தில் அவதரித்தவர் தாங்க அன்னை வாராகி. வாராகியை வழிபடுகிறவர்களுக்கு எதிரிகளே இல்லை என்ற நிலையும் ஏற்படுமாங்க. நம்ம 5 பஞ்சமி நாளில் நம்ம தொடர்ந்து தேங்காய் தீபமோ வில்வ மாலை போட்டு இல்லை விரல் மஞ்சள் மாலை போட்டு இல்லை அகல் விளக்கேற்றி உங்களால் எந்த முறையில் வழிபட முடியுமோ அந்த முறையில் 5 பஞ்சமிக்கு தொடர்ந்து நீங்கள் வழிபட்டீங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நடக்குங்க. அப்படி 5 பஞ்சமி திதியில் நீங்கள் வழிபட முடியலன்னா 5 ஞாயிற்றுக்கிழமைகளில் தேங்காய் முடியில் நெய்விளக்கு ஏற்றி வாராகியை வழிபட்டு வரும்பொழுது நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறுங்க. அன்னைக்கு பிடித்த நிறம் பார்த்திங்கன்னா நீலம், கருப்பு, பவழ நிறம் பிடிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் நீல சங்கு பூக்கள் இருக்குல்ல, அதுவும் கருந்துளசியும் வில்வமும் அன்னைக்கு ரொம்பவே ஏற்றுதுங்க. பஞ்சமி திதி ஞாயிற்றுக்கிழமையில் வருவது மிகவும் சிறப்புங்க. இந்த மாதம் சித்திரை மாத தேய்பிறை பஞ்சமி 28/4/2024 சித்திரை 15ஆம் தேதிங்க வருகிறதுங்க. எந்த டைமிங் பார்த்திங்கன்னா காலையிலேயே ஸ்டார்ட் ஆகிடுதுங்க. 28ஆம் தேதி காலையிலேயே தொடங்கிட்டு மறுநாள் 29ஆம் தேதி 7:57 வரைக்கும் இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே பஞ்சமி இருக்குங்க. வழிபட வேண்டிய நேரம் பார்த்திங்கன்னா இரவு 8 மணிலேருந்து 10 மணிக்குள்ளே நீங்கள் வழிபடலாங்க. வழக்கமாக சொல்கிறது தான், நீங்கள் 5 திதிக்கு தேங்காய் தீபம் நிறைய பேர் போட்டுட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தேங்காய் தீபம் போட்டு வழிபடுங்க. இல்லை விரல் மஞ்சள் மாலை வேண்டி போட்டுட்ருப்பீங்க, அந்த விரல் மஞ்சள் மாலையும் நீங்கள் போட்டு அம்மனுக்கு சாற்றி அந்த மஞ்சளை காய வைத்து அரைத்து, ஏற்கனவே நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், நீங்கள் அந்த மஞ்சளை சுத்தமாக இருக்கும்போது முகத்துக்கு பூசிக்கலாங்க. திரும்பி சாமி படங்களுக்கே அந்த மஞ்சளை நீங்கள் வைக்கக்கூடாதுங்க. ஏன்னா சாமிக்கு நம்ம மாலையாக நம்ம போடுறோம், அந்த மாலையை எடுத்து திரும்பி நீங்கள் சுவாமிக்கே மஞ்சள் குங்குமம் இடக்கூடாதுங்க. அதுக்கு பதில் நீங்கள் முகத்துக்கு பூசிக்கலாங்க. இல்லை குளத்தில் ஓடுற நீரோடையில் நீங்கள் விட்டுறலாங்க அந்த மஞ்சள் மாலையை. நெய்வேத்தியமாக வெள்ளை மொச்சை பருப்பு வேக வச்சு தேன் மற்றும் நெய்யுடன் கலந்து வாராகி அம்மனுக்கு படைக்கலாங்க. இப்படி நீங்கள் செய்கிறதுனால தனவசியம் ஏற்படுங்க, தொழிலும் விருத்தியாகவங்க, வியாபாரமும் செழித்து வருங்க. வாராகி அம்மனுக்கு இன்னும் நெய்வேத்தியமாக என்ன வைக்கலான்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு கலந்து வெங்காயம் இல்லாத உளுந்த வடை வைக்கலாங்க. நவதானிய வடை, மிளகு சேர்த்த வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் ரொம்பவே அம்மனுக்கு பிடித்தமானதுங்க. மிளகும் ஜீரகமும் கலந்த தோசையும், கருப்பு எள்ளுருண்டை, சர்க்கரை வள்ளிக்கிழங்கு ஆகியவற்றை நம்ம நெய்வேத்தியமாக வச்சு படைக்கலாங்க. சுக்கு அதிகமாக சேர்த்து பானகம் சேர்த்தும் படைக்கலாங்க. குங்குமப்பூவும் சர்க்கரை, ஏலக்காய், லவங்கம், பச்சை கற்பூரம் கலந்த பாலை நெய்வேத்தியமாக வைக்கலாங்க. எது உங்களால் நெய்வேத்தியமாக வைக்க முடியுமோ அதை வைங்க. நீங்கள் குளிச்சுட்டு அன்னைக்கு வீட்டையும் சுத்தம் பண்ணிவிட்டு சுவாமி படத்தெல்லாம் தொடச்சிட்டு அகல் விளக்கை மட்டும் ஏற்றி வாராகி அம்மன் முன்னாடி உட்காந்து அந்த விளக்கை பார்த்து உங்களோட மனக்குறையை கண்டிப்பாக சொல்லுங்கள். சீக்கிரமாகவே நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்வீங்கங்க. வாராகி அம்மன் ஃபோட்டோ இல்லைன்னா கூட பரவாயில்லைங்க, நீங்கள் அந்த அகலையே வாராகி அம்மனாக நினச்சி வழிபடலாங்க. அப்படி இல்லை அப்படின்னீங்கன்னா சிலை இருந்ததாலும் 5 வகை அபிஷேக பொருட்கள் அபிஷேகம் செய்தும் நீங்கள் வழிபடலாங்க. வாராகி அம்மனுக்கு சிவப்பு நிற பூக்கள்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு செம்பருத்தியாவது கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வச்சு நீங்கள் வழிபடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாராகி அம்மனை தொடர்ந்து வழிபடுறீங்கன்னா என்னோட
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து வாராகி அம்மன் பஞ்சமி திதி நாட்களில் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்களுக்கு வீடியோக்கள் தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.